வணக்கம் யூடியூப் சொந்தங்களே, நான் உங்கள் மோனிஷ் அண்ட் இது நம்ம சேனல் கூல் பைக்கர் சென்னை. ரொம்ப ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம ஒரு பர்ச்சேஸ்க்காக போயிட்டுருக்கோம். ஒரு ரைட் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு திங் வாங்க வேண்டியது இருக்குது. அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போகிறோம், என்ன வாங்க போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேக் டு வீடியோ. நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டெக்கல்டன் ஒரு பிளேஸ் இருக்கும். ஆல் ஓவர் மோஸ்ட்டாக பைக்கர்ஸ்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்கோம். டெக்கல்டன் எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு நிறைய பிரான்ச் இருக்குது. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே மணலி பக்கத்தில் இருக்கிற முகப்பேர் கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். அது கொஞ்சம் நம்மளுக்கு கிட்ட. ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே என்ன வாங்க போகிறீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு ரைட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ரைடில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ரெய்னி சீசனாக இருக்கான். ஸோ நம்மளோட இன்ஃபார்மர் அங்கே சொல்லிட்டு இருந்தார். அண்ட் அதுக்காக தான் நம்ம வந்து ரெயின் கோட் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். ரொம்ப பட்ஜெட்லாம் இல்லை. நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் இப்போ காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்காக ஒரு பட்ஜெட்டாக வாங்கலான்னு போனோம். ஸோ டெக்கல்டன் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அதுக்காக தான் நம்ம வந்து டெக்கல்டன் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ நான் டெக்கல்டன் பார்த்தது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு சொன்னாங்க, டெக்கல்டன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே அங்கே வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து டெக்கல்டன் போகிறேன். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பணும். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அங்கே போயிடலாம். ஏன்னா இங்கே தான் இருக்குது. எதுக்காக வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் ஏலகிரி போயிட்டு வந்தோம். ஸோ வீடியோவில் நீங்களே பார்த்து யாராச்சும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அதில் ஒரு 4 எபிசோட் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஏலகிரியோட கொஞ்சம் லாங்கு. அண்ட் சீசன் வந்து ரெய்னி சீசனாக இருக்கிறதால கொஞ்சம் அங்கங்கே நின்றுட்டு போக முடியாது, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ரெயின் கோட்டாக இருந்தாங்கன்னா அதுலேயே போட்டுட்டு கொஞ்சம் கண்டினியூஸாக ஓட்டலான்னு தான் பிளான் பண்ணி இப்போ வந்து வாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா கம்மி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பிராண்டாக கிடச்சிச்சின்னா நம்ம வாங்கிக்கலான்னு தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். அண்ட் டேரெக்டாக இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து டெக்கல்டனில் மீட் பண்ணலாம். அண்ட் முகப்பேர் இருக்கிற டெக்கல்டனுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கடைன்னு சொல்ல முடியாது, ஸ்போர்ட்ஸ் கடல் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ நீங்களே பார்ப்பீங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இதான் என்ட்ரன்ஸு. ஸ்டெப்ஸ் ஏறி தான் உள்ளே போகணும். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். ஸோ வேறு லெவலில் ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸ் திங்ஸும் இங்கே இருக்குது. நம்ம செக்ஷனுக்கு வந்தாச்சு. ரெயின் கோட்டா செக்ஷன் இது தான். அண்ட் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரேட்டு, என்ன குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 3000 மேலே தான் கொஞ்சம் பிராண்டாக இருக்குது. அண்ட் 499 699லாம் போட்டிருக்காங்க. பட் அது ரொம்ப மட்டமாக இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. எல்லாமே 3000 அபவ் தான் இருக்குது. 2000 இருந்தால் கூட கம்மியாக தான் இருக்குது. 299 தான் ஸ்டார்டிங்கே. ஸோ ரேட் கம்மியாக இருக்குது. பட் குவாலிட்டி அவ்வளோவா இல்லை. இருக்கிற எம்ப்ளாயிக்கிட்ட கேட்டேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 1 hour 2 hour தாங்குற மாதிரி கேட்டதுக்கு அவர் வந்து 5000 மேலே தான் காமிச்சார். ஸோ நமக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை. அண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது.
ஸோ வாங்க முடியுமான்னு பார்க்கலாம், இல்லைனா வேறு மேட்ச் தான் ட்ரை பண்ணணும். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கலை, ஏன்னா வந்து காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அங்கே இருக்கிற வேலை செய்கிற எம்ப்ளாயிட்ட கேட்டதுக்கு 1 ஹவர்லாம் தாங்குற மாதிரினா கொஞ்சம் பிராண்டு ஒரு 3000 5000 வாங்குற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னார். அண்ட் நமக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை. ஸோ அடுத்து நம்ம வந்து சரவணா ஸ்டோர்ஸ் ஐடியா இருக்குது. ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெல்கம் பேக் சொந்தங்களே. நேற்று பார்த்துருப்பீங்க, நான் டெக்கல்டனில் போயிட்டு மொக்கை வாங்கிட்டு வந்தோம். ஸோ காசு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க ஒரு எம்ப்ளாய் வேலை செஞ்சுருந்தார். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அவர்கிட்ட செட் ஆகுமான்னு கேட்டேன். அந்த மாதிரி ஒரு 1 ஹவர் கண்டினியூஸாக ஓட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு கேட்டதுக்கு அவர் கூட்டின்னு போய் 5000 அப்படி சொல்லி ஒரு ரெயின் கோட் காமிச்சார். அது நமக்கு செட் ஆகாது, ஏன்னா அவ்வளோ காசு வந்து நம்மக்கிட்ட இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 5000 அவரே சொன்னார். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரைடிங் கியர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து அவ்வளோ தாங்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்வரே சொல்லியாச்சு நம்மக்கிட்ட. அப்படியும் வாங்கினாலும் ஒரு 5000 மேலே தான் வாங்கணும்னு சொன்னார். நம்மக்கிட்ட ரைடு போகிறதுக்கு அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் ரெயின் கோட்டுக்கு அவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். டுவர்ஸ் சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிட்டுருக்கோம். எந்த பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ். ஸோ நமக்கு அங்கே தான் பக்கம். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்டு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட கூப்பிட்டு போயிருக்கேன், ஏன்னா அங்கே கொஞ்சம் அவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் கொஞ்சம் தெரியும். நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரெயின் கோட் எனக்கு தேவைன்னு. அண்டு அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா டெக்கல்டன் போயிட்டேன். அண்ட் 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிபிஜிகேஎஸ் கிட்டே போனேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் 1500 அண்ட் பேண்ட்டும் 1500 சொன்னாங்க. அதுவே கொஞ்சம் அதிகம் நமக்கு. அண்ட் அதுவும் நமக்கு செட் ஆகலை. ஸோ லாஸ்ட் ட்ரை நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் போகலான்னு கிளம்பிட்டோம். ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு. ஸோ அண்ட் நம்ம எங்கே ரைட் போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு உண்டான முக்கியமான திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் லேயர். ஸோ அது இல்லாமல் கண்டிப்பாக நம்ம ஏம் பண்ண இடத்துக்கு போக முடியாது. ஸோ கண்டினியூஸாக ஒரு 1 or 2 hours ஓட்டுற மாதிரினா கண்டிப்பாக ரெயின் கோட் இல்லாமல் அந்த இடத்துக்கு போக முடியாது. அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெயின் கோட் வாங்குகிறோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்ஜெட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் கொஞ்சம் குட் குவாலிட்டி கிடச்சா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம அங்கங்கே அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ ரெயின் கோட்டுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆசையும் படலை, ஏன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ்லாம் இப்போயே உங்களுக்கே தெரியும், பெட்ரோல்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு தான் ரெயின் கோட்லாம் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு ரெயின் கோட் தேவையே, என்ன பண்ணுறது. அங்கங்கே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு போனால் அங்கங்கே நிறுத்திலாம் போனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ரைடு கொஞ்சம் மொக்கையாக போகும். அதுக்காக தான் இப்போ ரெயின் கோட்டு ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். அண்ட் பட்ஜெட் கம்மியாக பார்க்குறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நம்மள மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒரு ரெயின் கோட் நல்லா கிடச்சா, ஒரு குட் குவாலிட்டி கிடச்சா நல்லாயிருக்கும் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. பிகாஸ் வந்து ரெயின் கோட்டுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட மாட்டாங்க. பட் தேவைப்படும், ஆனால் வந்து காஸ்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து அங்கங்கே கேட்டு அலைஞ்சி ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு. அட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சரவணா ஸ்டோர் கிட்ட வந்தாச்சு. ஸோ சரவணா ஸ்டோர் பார்த்து நீங்கள் போய் அங்கே போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடச்சா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், என்ன காசுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பாடி சரவணா ஸ்டோர் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அண்ட் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன எப்படி குவாலிட்டி அண்டு நமக்கு வந்து ரேட் கார்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம வந்து வாங்கி பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அட்லாஸ்ட் நம்ம வந்து சாதிச்சிட்டோம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான டபுள் லேயர் வச்ச ஒரு ரெயின் கோட் வாங்கியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பேண்ட் அண்ட் ஷர்ட் டாப்பும் பேண்ட்டும் ரெண்டுமே சேர்த்து வாங்கியாச்சு. ஸோ இது வந்து இங்கே கிடைக்கும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அண்ட் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜிப் மாடல் தான், ஆஸ் யூஷுவலாக ரெயின் கோட்டில் இருக்கிற மாதிரி ஜிப் மாடல் தான். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி வச்சுருக்காங்க. வாட்டர் வந்து இறங்கக்கூடாதுக்காக ஒரு சேஃப்டி வச்சுருக்காங்க.
அண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடு உள்ள ஒரு லேயர் அண்ட் அவுட் சைடில் ஒரு லேயர் இருக்குது. டபுள் லேயரில் வச்சுருக்காங்க. ஸோ பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பேண்ட்டை பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு சேம் டபுள் லேயர் தான். ஃப்ரண்ட் உள்ள ஒன்று இருக்குது அண்ட் அவுட் சைடில் ஒன்று இருக்குது. இன்னர் அண்ட் அவுட் சைடில் ரெண்டுமே இருக்குது. ஸோ பக்காவாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் எங்கே பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 1281 தான் வருது. ஸோ 1281 ரொம்ப கம்மி தான். அண்ட் இது கூட இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு வந்து தனியாக ஒரு பேண்ட்டும் வாங்கினார். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் தனியாக தராங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் லேயராக தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேண்ட்டு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 427 வந்து உங்களுக்கு தராங்க. அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா தனியாகவும் தராங்க அண்ட் டபுள் லேயரும் இருக்கும். ஸோ நீங்களே பார்ப்பீங்க டபுள் லேயர் தான் இதுவும். ஸோ பார்க்க பக்காவாக இருக்குது. ஸோ அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவ்வளோதான் கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குட் குவாலிட்டியான ரெயின் கோட் வாங்கியாச்சு. ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே கைஸ், இது போல் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ டாட்டா, பை பாய்.